EMI பாத்தீங்கன்னா salary persons அவங்க வந்து பிரைவேட் ஜாபா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி ஏன் டூ வீலர் கார் வாங்குறோம் நீங்க எல்லாம் EMI ல வாங்கிட்டு நீங்க 5 இயர்ஸ் கழிச்சு கொடுத்தீங்கன்னா பாதி விலைக்கு தான் போகுது. டபுள் வாங்கினா அப்ரிசியேஷன் எப்பவுமே நீங்க 10 வருஷம் கழிச்சு வித்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நாங்க டிஜி கோல்டன் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம். அதுல வந்து நீங்க மினிமம் 100 rupees டெய்லி போட்டு நீங்க கோல்டா நாங்க கன்வெர்ட் பண்ணி வச்சிருவோம். வந்து பாத்தீங்கன்னா 3% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். எவ்வளவு கோல்டு சேர்த்து அதுல இருந்து 3% கொடுக்குறோம். இது அட்சய அன்னைக்கு கண்டிப்பா நம்ம கடைக்கு வரணுங்கிற நோக்கத்துக்காக நாங்க வந்து இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க டெய்லி 100 ரூபாய் வாரம் மந்த்லி வீக்லி எப்படி வந்து அமௌண்ட் எல்லாமே நாங்க வந்து கோல்டா கன்வெர்ட் பண்ணிடுவோம். கோல்டா 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணிடுவோம். ஆன்லைன்ல வந்து நீங்க எங்க இருந்தா நாங்க வாங்கி சேஃப் அண்ட் செக்யூர்டா கொரியர் மூலம் நாங்க அனுப்பிச்சிடுவோம். சரிங்களா? பட் அட்சய அன்னைக்கு நகை வாங்க கண்டிப்பா பெருகும். நீங்க வந்து கோல்டா கன்வெர்ட் பண்றதுனால உங்களுக்கு வந்து எப்பவுமே லாபம் தான். உங்களுக்கு குவாலிட்டி டிசைன்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருங்க. கியூட்டா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த குவாலிட்டி டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிரின்ஸ்லி டிசைன் சொல்லுவாங்க. ராஜ்புட் டிசைன் 6 கிராம் தான் வருதுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்டி vlogs. நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அன்னை ஜுவல்ஸ்ல தாங்க இருக்கோம். உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சமான அன்னை ஜுவல்ஸ் கோயம்புத்தூரே கலக்கிட்டு இருக்கிற நம்ம அன்னை ஜுவல்ஸ் தான் சொன்னோம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். நம்மளோட அன்னை ஜுவல்ஸ் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு வியூவர்ஸ் சொல்லுங்க சார். கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி NSR ரோட்ல இருக்குங்க. நீங்க வந்து மேட்டுப்பாளையம் ரோட் வழியா வந்தீங்கன்னா எஸ்பென் தாண்டி வந்துட்டீங்கன்னா நம்மளோட கடை ஃபர்ஸ்ட் வரும். ஸ்ரீ அன்னை ஜுவல்ஸ்னு. சரிங்க சார். மெயின் ஏரியால தான் இருக்கு. ஓகேங்க சார். நம்ம EMI ஜுவல்லரி, நம்ம அன்னை ஜுவல்ஸ்னாவே EMI தான் சொல்றாங்க. நிறைய இப்ப நியூ வியூவர்ஸ் வந்திருக்காங்க சார். அந்த EMI எப்படி வாங்கலாம், எப்படி சார் வேலைக்கு கவர்மெண்ட் வேலை இருக்கணுமா, பிரைவேட் வேலை இருக்கணுமா, இல்ல சம்பளம் அக்கௌண்ட்ல வரணுமா, இல்ல அப்படி நிறைய டவுட் இருக்கு. நிறைய கமெண்ட்ஸ் பண்ணாங்க. அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க. EMI பாத்தீங்கன்னா salary persons அவங்க வந்து பிரைவேட் ஜாபா இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி EMI வந்து salary persons அவங்க salary வந்து பேங்க்ல கிரெடிட் ஆகணும். மினிமம் salary 25,000 rupees பேங்க்ல கிரெடிட் ஆகணும். சரிங்களா? இதுதான் மெயின் கிரைட்டீரியா. சரிங்க சார். உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா EMI பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 months and 24 months போறங்க. இது எல்லாமே பேங்க் ப்ராசஸ் தான். ஒரு 9 பேங்க் கூட நாங்க டைப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து யாருக்கு வந்து EMI நகை வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து எங்ககிட்ட அப்ளிகேஷன் வந்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவோம். சேம் அஸ் பர்சனல் லோன் மாதிரி தான் வரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 to 15% வரைக்கும் வருங்க. ப்ராசஸிங் ஃபீஸ் வேற 2.5 to 4% வரும். உங்களோட கிரெடிபிலிட்டி பார்த்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியும் ஜாஸ்தி ஆகலாம். சரிங்களா? இது வந்து ஏன் EMI கொண்டு வந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா ரேட் வந்து ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. இந்த ரேட் வந்து வேற ரேட்டுங்களே. அதான் இந்த ரேட் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கறனால இன்னைக்கு வந்து நகை வந்து நம்ம புக் வாங்கி வச்சிட்டோம்னா நாளைக்கு வந்து இந்த நம்ம லோன்ல முடிஞ்ச தங்கத்தை வந்து நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணாலும் கூட வந்து நமக்கு வந்து அப்ரிஷியேட் தான் ஆகுமே, டெப்ரிசியேஷன் கண்டிப்பா ஆகாது சார். இந்த EMI ல வந்து நம்ம ஏன் கோல்டு வாங்குறோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு டிவி வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், ஏன் டூ வீலர் கார் வாங்குறோம், எல்லாம் EMI ல வாங்கிட்டு நீங்க 5 இயர்ஸ் கழிச்சு கொடுத்தீங்கன்னா பாதி விலைக்கு தான் போகுது. டெப்ரிசியேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி வந்து அப்ரிசியேஷன்ங்கிற வார்த்தையே இருக்காது. இதுல வந்து EMI பாத்தீங்கன்னா நான் கோல்டு வாங்கினா அப்ரிசியேஷன் தான் எப்பவுமே நீங்க 10 வருஷம் கழிச்சு வித்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்ப ரேட் வந்து 7,040 இருக்குங்க. பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா 10,000 ரீச் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா ரீச் ஆகும். 2 இயர்ஸ்ல ரீச் ஆகும். 10 இயர்ஸ் ரீச் ஆகும்போது நீங்க இப்பவே இந்த 7,000 வாங்கினாலும் ஒரு நல்ல ஒரு ரேட், நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா நீங்க வாங்கலாம். வாங்குனீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ரேட்ல நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். கண்டிப்பா சார். சோ இது ஒரு EMI ஸ்கீம் நாங்க வச்சிருக்கோம். ஓகே சார். இன்னொரு ஸ்கீம் நாங்க எங்கிட்ட இருக்குங்க. என்ன ஸ்கீம் சார் அது? நாங்க டிஜி கோல்டன் ஒரு ஸ்கீம் வச்சிருக்கோம். ஆன்லைன்ல இருக்குங்க. நீங்க வந்து அதுல வந்து எங்களோட ஆப் மூலமா நீங்க அதுல ஜாயின் பண்ணி அதுல வந்து நீங்க மினிமம் 100 rupees டெய்லி போட்டு நீங்க கோல்டா நாங்க கன்வெர்ட் பண்ணி வச்சிருவோம். 330 days டைம். 330 days முடிச்சிட்டு 31st டே வந்து நீங்க வந்து அது வந்து அந்த எவ்வளவு கோல்டு அக்யூமுலேட் ஆயிருக்கோ அது அப்படியே நீங்க வந்து ஜுவல்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்க ஜுவல்ஸ் வாங்கிக்கலாம். அதுக்கு வந்து நாங்க 3% வந்து உங்களுக்கு வந்து நாங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குதோ அது சேவ் பண்ணலாம். ஆமா, நீங்க டெய்லி 100 ரூபாய் கையில வச்சிட்டு உங்களுக்கு என்ன பண்ண தெரியல நேரா ஆப் ஓபன் பண்ணுங்க. 100 ரூபாய் 2000 ரூபாய் கிடைக்குது, 1000 ரூபாய் கிடைக்குதுன்னா அத டக்குன்னு நீங்க அந்த டிஜி கோல்ட்ல போடுங்க. பணம் வச்சிட்டு என்ன பண்ண தெரியல உடனே எங்க ஆப் ஓபன் பண்ணுங்க. அந்த பணத்தை செலவு பண்ணாதீங்க, எங்களுக்கு போட்டு கொடுத்துருங்க. நாங்க நல்லா அதை வந்து கோல்டா கன்வெர்ட் பண்ணிடுவோம். சரி, ஈச் அண்ட் எவ்ரி ரேட் ஏறிட்டனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். நாங்க வந்து அதுல வந்து பாத்தீங்கன்னா 3% உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். எவ்வளவு கோல்டு சேர்த்து அதுல இருந்து 3% கொடுக்குறோம். எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். பட் வாங்கக்கூடிய நகைக்கு மேக்கிங் சார்ஜ், வேஸ்டேஜ் அண்ட் GST கண்டிப்பா வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புது ஸ்கீம் வந்து இப்ப அட்சய திருதி அன்னைக்கு நாங்க வந்து ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம். அட்சய திருதிக்கு ஆமா, அக்ஷயத்துக்கு வந்து பெஸ்ட் ஸ்கீம். என்ன சார் ஸ்கீம்? இந்த ஸ்கீம் பாத்துட்டீங்கன்னா அட்சய அன்னைக்கு வந்து நீங்க நகை வாங்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட கஸ்டமர்ஸ் வந்து அட்சய அன்னைக்கு கண்டிப்பா நம்ம கடைக்கு வரணுங்கிற நோக்கத்துக்காக நாங்க வந்து இந்த ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்கீம் வந்து பார்த்தா டிசம்பர்ல இருந்து அடுத்த வருஷம் 2025 ஏப்ரல் 20 வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து லைவ்ல இருக்கும். இது வந்து எப்படிங்கன்னா நீங்க டெய்லி 100 ரூபாய் வாரம் மந்த்லி வீக்லி எப்படி வேணா போட்டுக்கலாம். சரிங்களா? எவ்வளவு அமௌண்ட் வேணா போட்டுக்கலாம். இந்த அமௌண்ட் எல்லாமே நாங்க வந்து கோல்டா கன்வெர்ட் பண்ணிடுவோம். கோல்டா கன்வெர்ட் உங்க பேர்ல அட்சய திருதி நீங்க ஏப்ரல் 20 முடிச்சு 21st அன்னைக்கு நம்ம கடையில வந்து நீங்க நகையெல்லாம் செலக்ஷன் பண்ணி வச்சிடலாம். பண்ணிட்டு நீங்க வந்து அட்சய அன்னைக்கு நகை வாங்கிக்கலாம். இதுல வந்து என்ன ஆஃபர் கொடுக்குறோம்னா எவ்வளவு கோல்டு அக்யூமுலேட் ஆனாலும் அதுக்கு மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் இருக்கு. பட் ஒரு பவுனுக்கு வந்து நாங்க 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் தரோம்.
ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட். 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி அக்ஷய திருதி முன்னாடி தர்றோம். இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது சார். இப்போ வீடியோ போட்டனால இருந்து டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 1st ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது வந்து நீங்க வந்து லைவ் ஆன்லைன்லயும் கட்டிக்கலாம், ஆஃப்லைன்லயும் பண்ணிக்கலாம். கடையில வந்து பணம் கட்டிக்கலாம். எங்களோட ஆப் இருக்கு, எங்க ஆப்லயும் போய் நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல கோல்டே வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல சேஃபா செக்யூரா போயிடும் இல்லையா? ஆமா, எங்கள்ட்ட தான் இருக்கு. நீங்க எப்ப வந்தாலும் நீங்க இன்னைக்கு ஓபன் நாளைக்கு எனக்கு க்ளோஸ் பண்ணா நாங்க க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா? இல்ல சார், இங்க வர முடியல அட்சய திருதிக்கு அப்படிங்கறத ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். ஆன்லைன்ல வந்து நீங்க எங்க இருந்தா நாங்க வாங்கிக்கலாம். சேஃப் அண்ட் செக்யூர்டா கொரியர் மூலம் நாங்க அனுப்பிச்சு விட்டுருவோம். சரிங்களா? சூப்பரான ஆஃபர். இதெல்லாம் மிஸ் அவுட் பண்ணாதீங்க. இன்னைக்கே ஜாயின் பண்ணுங்க. ஸ்கால போயிருக்க நம்பரா ஜஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணுங்க. டக்கு அட்சய திருதிக்கு இந்த வருஷம் செம்மையா அட்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கணும்னு ஏன் சொல்றாங்க சார்? பெருகும். அதாவது பாத்தீங்கன்னா தீபாவளிக்குன்னு சொல்லி ட்ரெஸ் வாங்குற மாதிரி நகை வாங்கினா அட்சய திருதிங்கிற ஒரு கான்செப்டுங்க. கண்டிப்பா இது வந்து அட்சய திருதி வந்து சாஸ்திர ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாமே பெருகும். அது நிறைய அட்சய திருதி பண்ணி கூகுள்ல போய் பார்த்து நிறைய ரீசன்ஸ் போட்டுருப்பாங்க. பட் அட்சய திருதி அன்னைக்கு நகை வாங்கினா கண்டிப்பா பெருகும். எங்க கடையில் அட்சய திருதி அன்னைக்கு வாங்குறவங்க வந்து பெருகி நிறைய வாங்கியிருக்காங்க. நிறைய கஸ்டமர் வந்தாவேவும் நல்லா கைராசியா இருக்கு அப்படின்னு போன வாட்டி நான் வந்தப்பே சொன்னாங்க. நிறைய பேர் வந்து இங்க அதனால கோல்டு திரும்ப இங்கே வந்து வாங்குறாங்க. அதுவும் ஒரு கைராசி வேணும் சார். கண்டிப்பா அது நம்ம ஷாப்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க வாங்கி நீங்களே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்கீம் வந்து எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அட்சய திருதி டைம்ல வந்து நிறைய பேர் வந்து என்னன்னா ஒரு பவுன் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆனா வந்து அந்த டைம்ல அவங்களோட ஃபண்ட் பாத்துட்டீங்கன்னா கம்மியா 1 கிராம் தான் வாங்குவாங்க. இல்லைங்க அடுத்த வாட்டி பார்க்கலாம். சோ அந்த நிலை எந்த கஸ்டமர் வரக்கூடாது. நாங்க வந்து இது பண்ணிருக்கோம். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காக எல்லாரும் போட்டா அது வந்து இப்போ 1 பவுன் 10 2 பவுன் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்னையில இருந்து சேர்த்து வச்சீங்கன்னா ஒரு மே மாசம் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம். அட்சய திருதிக்கு நம்ம வாங்கிக்கலாம். சரிங்க? அதுல ரெண்டாவது வந்து மெயின் பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா இது கோல்ட கன்வெர்ட் பண்றதுனால ரேட் ஃபிளக்சுவேஷன் வந்து உங்களை வந்து பெரிய அளவு பாதிக்காது. சரிங்களா? அதனால தாராளமா நீங்க இந்த ஸ்கீம்ல நீங்க சொல்லிருக்கீங்க சார் 10,000 போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது 2 இயர்ஸ் ஆகும். கண்டிப்பா வந்து இந்த 7040 இருக்குங்க. மேபி அட்சய திருதி வரும்போது 7500 வரலாம், 7600 வரலாம். ஓகே சரிங்களா? அதனால இந்த ரேட் இதோட கம்மி ஆகாது. பட் எதா இருந்தாலும் நீங்க வந்து கோல்ட கன்வெர்ட் பண்றதுனால உங்களுக்கு வந்து எப்பவுமே லாபம் தான் உங்களுக்கு. சரிங்களா? சார் நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ் சில்வர் கோல்ட் எல்லாமே வச்சிருக்கீங்க. எல்லாமே ஆன்டிக் எல்லாமே இருக்கு. இப்ப ஆன்டிக் தான் புதுசா வந்திருக்கு இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா போல்கி டிசைன்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கீங்க. கியூட்டா இருக்குன்னு சொல்லுங்க. இந்த போல்கி டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா பிரின்ஸ்லி டிசைன் சொல்லுவாங்க. ராஜ்புட் டிசைன். இதெல்லாம் ஸ்டோன் ரொம்ப லெஸ் வெயிட். இது எல்லாமே இயரிங்ஸோட வந்துருதுங்க. இது பாத்துட்டீங்கன்னா இந்த இது எடுத்தீங்கன்னா 6 கிராம் தான் வருதுங்க. இது 6 கிராம் ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸ்டோன் வெறும் கோல்டு மட்டும் 6 கிராம் 180 மில்லி இருக்குது. இது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் சைடு போட்டுக்கலாம். உங்களுக்கு பின்னாடி எது வேணா எப்படின்னு போட்டுக்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? இயரிங்கோட சேர்த்து இல்ல இயரிங் தனிங்க. இயரிங் வந்து உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா வந்து 1 கிராம் தான் வருங்க. அப்ப 7 கிராம்க்குள்ள இந்த செட் வாங்கிடலாம் இல்லையா? 7 கிராம்க்குள்ள செட் வாங்கலாம். ரொம்ப பாக்குறதுக்கு வந்து நம்ம ஒரு பிரைடல் கலெக்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது கிட்ஸுக்கும் போட்டுக்கலாம். நம்ம பெரியவங்களுக்கு இது வந்து பாத்துட்டு இது பாருங்க, இது அதே மாதிரி தான். செமையா இருக்குங்க சார். இது எல்லாமே அன்கட் டைமண்ட், அன்கட் ஸ்டோன்ஸ். இது வந்து 4.25 கிராம் 4.740 மில்லி தான் இருக்கு. வெறும் நெக்லஸ் மட்டும். ஓ சூப்பர் சார். 4 கிராம் தான். ஆமா, இதுல வந்து 3 டைப்ஸ் இருக்குங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் அப்புறம் கீழ இந்த மாதிரி டிசைன்ஸ் வருங்க. சரிங்க. இது ஒரு இந்த 3 இடத்துல 3 வெரைட்டி டிசைன்ஸ் மாறிட்டு இருக்கும். சரிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சோக்கருங்க. சோக்கர் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செமையா இருக்குங்க சார். பேர்லுங்களா இது? பேர்ல் தாங்க. இது வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கிராம் 640 மில்லி தாங்க சோக்கர். 1 கிராம் 640 மில்லி தான். கழுத்துல கூட கழுத்து நிறைஞ்சிருக்கும். சரிங்களா? லெஸ் வெயிட் கலெக்ஷன்ஸ். நெக்லஸ் பதிலா ட்ரெண்டியா இது மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சின்ன பொண்ணுங்க எல்லாம் காலேஜ் போறவங்க ஒரு விசேஷ போறாங்கன்னா இது மட்டும் போட்டு போனா ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேன்சியா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா? செயின் சார், அந்த செயின் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இது 96ங்க. செயின் டாலர் செயின். ஒரு காலேஜ் போறவங்க ஒரு ஒர்க்குக்கு போறவங்க போட்டுக்கலாம். லெஸ் வெயிட் தான். லெஸ் வெயிட்ல இருக்கிறதுங்க. சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இது பாரு, இது ஒரு கலெக்ஷன் எமரல்ட் வச்சது. எமரல்ட் அண்ட் போல்கி ஸ்டோன் வச்சது. ஓகேங்க சார். செட்டோட நல்லா இருக்குங்க. ரொம்ப கிராண்டா இருக்கும். இது வந்து வெயிட் பாத்துட்டீங்கன்னா இது 9 கிராம் தான் இருக்கு. நெக்லஸ் மட்டும் 9 கிராம் தான். கோல்டு வெயிட் மட்டும் 9 கிராம் தான் இருக்குங்க. 9 கிராம். நீங்க கழுத்துல போட்டு பார்த்தா ஒரு 4 பவுன் லுக் இருக்கும். இது ஒண்ணு மட்டும் போட்டா போதும். ஒரு பிரைடல் கலெக்ஷன்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும். இது பிரைடலுக்கு இது ஒண்ணு ஒரு ஆன்டிக் நெக்லஸ் போட்டீங்கன்னா ஃபேன்சியா இருக்கும். இப்ப ட்ரெண்டிங் மாடல் மாதிரி இருக்கு. இப்ப ரொம்ப ஃபாஸ்ட் மூவ்மென்ட்ங்க. இது வந்து வந்தா உங்களுக்கு உடனே போயிடும். டக்குன்னு புக் பண்ணிருங்க फ्रेंड्स நீங்களும். இது அதே மாதிரி தாங்க. இது லெஸ் வெயிட் தான். நல்ல ஃப்ளாரல் டைப்ல கீழ கொடுத்திருக்காங்க. நல்லா அழகா இருக்கு. தாமரை மொட்டு கீழ இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் இது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டிக்கும் பிளஸ் போல்கி கலந்த மாதிரி 1 பவுண்ட் 7 கிராம் தான் இருக்குங்க. இது 7 கிராம் தான். 7 கிராம் தான். இது வந்து இப்போ லேட்டஸ்டா நாங்க இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம். நல்லா போயிட்டு இருக்கு. 8 கிராம் தான் உங்களுக்கு செட்டே வரும் இல்லையா? ஆமாங்க. 8 கிராம்க்கு பாருங்க ஒரு Black மெட்டல்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரொம்ப அது ஆன்டிக். இது ஆன்டிக் ஃபினிஷிங்ல கூட. இது வந்து இன் பிட்வீன் ஆன்டிக் கொடுத்திருக்கோம். சென்டர்ல வந்து போல்கி டிசைன். செமையா இருக்குங்க சார். எல்லாமே நம்ம அன்னை ஜுவல்ஸ்ல வந்து எல்லாமே யூனிக்கா தான் இருக்கும் எப்பவுமே. இது எல்லாமே இந்த போல்கி
போர்க்கே டிசைனே வந்து பிரின்ஸ்லி டிசைன்ஸ், அதாவது மகாராணி இளவரசிகள் போடக்கூடிய அந்த டிசைன் அந்த காலத்துல போட்டது வந்து இப்போ வந்து லெஸ் வெயிட்ல வந்து நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க ராஜ்புட் டிசைன்ஸ் கூகுள்ல போனாவே இதே மாதிரி தான் வரும் உங்களுக்கு. அதுல வந்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருக்கும். பட் வந்து நாங்க வந்து என்னன்னா வெயிட் கம்மியா எல்லாரும் வாங்கக்கூடிய ரீதியில போட்டிருக்கோம். ஸ்டோனுக்கு மட்டும் ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஸோ அதனால வந்து ஸ்டோன் வெயிட்ல நாளைக்கு ரிட்டர்ன் பண்ணும்போது போகுங்க, நீங்க பயப்பட வேண்டியதில்லை. கோல்டுக்கு மட்டும் தான் காசு வாங்குறோம், கோல்டு ரிட்டர்ன் கொடுக்கும். அந்த கோல்டு வெயிட் வந்து நாங்க எடுத்துப்போம். சரிங்களா? இது வந்து ஆன்டிக் டிசைன்ஸ் இப்போ நல்லா போயிட்டு இருக்குங்க. சரிங்க. நம்ம கிட்ட லெஸ் வெயிட்ல எல்லாமே லெஸ் வெயிட் தாங்க. ஓகேங்க சார். இது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 பவுன் வருதுங்க. 4 பவுன். இந்த ஹாரம் மட்டும் 4 பவுன் வருது. ஹாரம் மட்டும் பாருங்க 4 பவுன் வருதுங்க. சரிங்களா? ரெட் ஆன்டிக் பண்ணிருக்கீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மணமகள் போட்ட டிசைன் வருதுங்க. சரிங்களா? பக்கத்துல இதெல்லாம் வந்திருக்கு. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு. பக்கத்துல அன்னப்பட்சி இது எல்லாமே இருக்கு. 2 லேயர் வருது இல்லையா? ஆமா 2 லேயர் வருது. டபுள் லைன் வருது. பாக்குறதுக்கு பார்வையா இருக்கும். இதெல்லாம் வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல நம்ம பண்றதா இருந்துச்சுன்னா இந்த டிசைன் வந்து கண்டிப்பா பார்த்தா ஒரு 7 பவுன் 8 பவுன்லாம் தான் பண்ண முடியும். பட் நாங்க வந்து இப்போ புதுசா வந்து ஆன்டிக் இந்த லெஸ் வெயிட்ல பண்ணிட்டு இருக்கோம். இது நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். இது சார் இந்த நெக்லஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 கிராம் தாங்க இருக்குது இந்த நெக்லஸ். இந்த சோக்கர் பாத்தீங்கன்னா 10 கிராம் தாங்க இருக்கு. 10 கிராம் தான். 10 கிராம்க்கு நல்லா லக்ஷ்மி டைப்ல சாம சூப்பரான ஒரு லக்ஷ்மி. இது பாத்தீங்கன்னா மயில் வச்சிருக்கு போட்டுருங்க. சரிங்களா? இது எல்லாரும் வாங்கணுங்கிறதுக்காக வந்து இந்த மயில் இந்த மாதிரி வச்சிருக்கோம். சோ எல்லா ரிலிஜன் சேர்ந்தும் வாங்கிக்கலாம். அது வச்சிருக்கோம். சரிங்களா? சூப்பரா இருக்கு. கஸ்டமர் சைஸ் வேற ஏதாச்சும் நமக்கு கிராண்டா பெரிய 10 பவுன் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ்ல பண்ணிக்கலாம். இது பாரு இது லேட்டஸ்டா வந்திருக்கு. இப்போ நியூ கலெக்ஷனுங்க. இது வந்து 5 பவுனுங்க. இது லேட்டஸ்டா வந்திருக்கிறது. மகாலட்சுமி போட்டு பாருங்க. இந்த டெம்பிள் கலெக்ஷன்ல வந்து மகாலட்சுமி ஒரு வீடு இதுக்குள்ள டெம்பிள் இருக்கிற மாதிரி இங்க போட்டிருக்கோம். சரிங்களா? அது அன்னப்பட்சி எல்லாமே வந்துருது. சரிங்க. இதுல அன்னப்பட்சி வந்து இந்த சங்கு இதெல்லாம் வந்துருது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து ஒரு கருவறைக்குள்ள இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? அந்த மாதிரி பீஸ் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே இப்போ இது வந்து லேட்டஸ்டா வந்தது கலெக்ஷன்ஸ்க்கு. இது நல்ல மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. இது எவ்வளவு பவுன் வருது? இது வந்து 5 பவுனுங்க. 5 பவுன். சாதாரண நெக்லஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 கிராம் வருங்க. இது வந்து 8 கிராம் வரும். 8 கிராம் தான். சரிங்களா? ரொம்ப லைட் வெயிட் வாங்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்குங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சார் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 18 கேரட் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்குங்க. சரிங்களா? இப்போ வந்து கோல்ட் ரேட் வந்து 7000ங்கறனால 96ல 7000 மேல வந்துரு. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 5846 தான் வருதுங்க. 5846 per கிராம். சரிங்களா? சோ அதெல்லாம் வருங்க. இது வந்து இது HUID வித் ஹால்மார்க் HUID சீலோட இருக்கும். சீல அதனால ரீசேல் பத்தி நீங்க வந்து யாரும் வரி பண்ணிக்க வேண்டியது இல்ல. 18 கேரட் வந்து இப்போ வந்து ட்ரெண்டியா இருக்கு. காலேஜ் போறவங்களுக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு, இப்போ வந்து ஐடி ஃபீல்ட்ல வர்க் பண்றவங்க எல்லாரும் 18 கேரட் மேல ஒரு மோகம் உருவாயிருக்கு. சரிங்களா? லெஸ் வெயிட் டியூரபிலிட்டி நல்லா இருக்கு. 9ல வந்து ரொம்ப லெஸ் வெயிட்ங்கும்போது டியூரபிலிட்டி இருக்காது. பட் 18 கேரட்ல டியூரபிலிட்டி இருக்கு. டியூரபிலிட்டிக்காக வாங்குறாங்க. எவ்வளவு வருதுங்க சார்? இதெல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3.5 கிராம் தான் வருதுங்க. 3.5 கிராம் தான். 3 வந்து செயின். சரிங்களா? அந்த அளவுக்கு டியூரபிலிட்டி இருக்கும். லெஸ் வெயிட் ஆன டியூரபிலிட்டி வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செயின் பார்த்தா 5 கிராம் 770 மில்லி இருக்குங்க. இதெல்லாம் வந்து யூகே கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் செமையா இருக்குங்க சார். சரிங்களா? இதெல்லாம் யூகே கலெக்ஷன்ஸ். டாலரே கொஞ்சம் டிஃபரண்ட். இதெல்லாம் ரோஸ் கோல்ட் வரும். பாருங்க ஒரு இயரிங் பாருங்க. எல்லாமே 18 கேரட் தாங்க. சரிங்களா? இது அதே மாதிரி தாங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு இது வந்து இந்த செயின் வந்து பாத்தீங்க இது 18 கேரட், இது 18 கேரட்ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3/4 பவுன் தான் வரும். 3 லேயர் வருது மொத்தம் செயின். 3/4 பவுன் தான் வருங்க. இது ஒரு இது 2 லேயர் வந்து. ஆமா இது தனிங்க. இது வந்து 3/4 பவுன் தான் வரும். இது வந்து ஒரு நல்ல ஒரு கழுத்துல போட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இது பாத்துட்டீங்கன்னா நீங்க ஃபங்க்ஷன் வேர்க்கு எல்லாம் பார்ட்டி வேர்க்குலாம் போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது தனியாங்க சார். இது தனி. ஓ ஜென்ஸ்ல கூட போட்டுக்கலாம். யாரோட போட்டுக்கலாம். போட்டு ஒரு டைமண்ட் இது 18 கேரட் எடுத்துட்டு நீங்க ஒரு டைமண்ட் பென் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். செமையா இருக்கு சார். இது எவ்வளவு கிராம் வருது? 2 கிராம் தான். 2 கிராம் தானுங்களா? குழந்தைங்களுக்கு கூட ஈவனிங் கிஃப்ட் பண்ணா கூட பண்ணலாம். ரேட்டும் கம்மி தான் உங்களுக்கு. ஆமா உங்களுக்கு வந்து 18 கேரட் ரேட் தான். 18 கேரட் தான் போறோம். இது அது 18 கேரட் தான். சரிங்களா? 3 லேயர்ஸ் வரும். நல்லா இருக்கு பாருங்க. 3 லேயர்ல இந்த மாதிரி ஒரு ஹார்டின் கொடுத்து மேல வந்து சில்வர் பால் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 18 கேரட்ல இந்த இயரிங் ஸ்டெட் பாருங்க. செம்ம கியூட்டா இருக்குங்க. இதோட கிராம் வந்து 6 கிராம் வருது. இது செயினும் அது வந்து 6 கிராம். 12 கிராம்ஸ்க்கு சூப்பரா உங்களுக்கு எடுத்துக்கலாம் நீங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதை மட்டும் தான் கலெக்ஷன்ஸா இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. நாங்கள் நியூ அப்டேட் மட்டும் தான் இன்னைக்கு வந்து காமிச்சிருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமர் சைஸ் வேணும்னாலும் சரி, நீங்க சில்வர் கோல்டு அந்த மாதிரி இஎம்ஐல நீங்க ஸ்டார்ட் பண்றதாலும் சரி, வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க ஸ்காலிங்ல போயிட்டு நம்பர் ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா வந்து இந்த வருஷம் எல்லாருமே அன்னை ஜுவல்ஸ்ல கோல்டு வாங்குங்க. 5 மாசம் டைம் இருக்கு. நீங்க அச்சய தேதி கூட இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த இதுலயே ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்க கண்டிப்பா இதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. எங்க இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் மூலமா கூட நீங்க வாங்கிக்கலாம். எங்களோட ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் யூஸ் பண்ணி நீங்க எங்க வேணா பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி எங்களோட வெப்சைட் இருக்கு, www.sriannaiJewels.in இருக்கு. அதுலயும் போய் நீங்க வந்து ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சேஃப் அண்ட் செக்யூர்டா ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணா நாங்க வந்து அனுப்பிச்சுட்டுருவோம். கொரியர் மூலமா அனுப்பிச்சுட்டுருப்போம். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க.
சரி நீங்க அதே மாதிரி லைவ் வீடியோ chat வந்தீங்கன்னா நாங்க லைவாவே உங்களுக்கு வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் காமிப்பாங்க வீடியோ கால்ல நாங்க காமிச்சு இப்ப நிறைய கஸ்டமர் அதான் பாக்குறாங்க வீடியோ கால்ல லைவ் வீடியோ பண்ணி நாங்க வந்து அவங்க அனுப்பிச்சு விட்டுருவோம் சரிங்களா இது எங்களுக்கு பெனிஃபிட் எங்களுடைய அக்ஷய ஸ்கீம்ல அக்ஷய 2025 ஸ்கீம்ல வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணி அக்ஷய திருதியில வந்து நகை வாங்குங்க மேலும் நகை வாங்கணும் செல்வம் நீங்க வாழணுங்கிறத வாழ்த்திட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இங்க முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான vlogல நான் உங்களை மீட் பண்றேன் பை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிக்கோங்க